இருக்கும். அண்ட் தென் இதில் இருக்கிற ஒன் மார்க் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குல்ல, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல், தமிழ், நான் எதிர்பார்க்குறேன் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் கேட்குற கொஸ்டின்ஸ் தமிழ்னு டைப் பண்ணி எனக்கு ஒன்னோட ஆன்சர்ஸ் ஃபுல்லாக டைப் பண்ணுங்க. சூஸ் இட் பசங்களா. 8th ஸ்டாண்டர்டுக்கு என்என்எம்எஸ்க்கு அப்புறம் வீடியோஸ் போஸ்டே பண்ண முடியல. ஆனுவல் எக்ஸாமினேஷனுக்கான ஒரு ஒரிஜினல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் எல்லாமே நான் பார்த்துடலாம். 2 மீடியமும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணிடுவேன். அண்ட் தென் இந்த கொஸ்டின்ஸை மறக்காம நீங்க வித்தவுட் ஆப்ஷனோட நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே போதுமானது. டெஃபினட்டா எல்லாருமே 80+ அப்படின்றது எடுக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்து உங்களுக்கு 9th 10th வந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா. அண்ட் தென் என்னென்ன டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்றேன். அது வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எப்போ ரிசல்ட்ஸ் வருது அப்படின்றது அதுவும் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. அண்ட் தென் உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரை உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம், ஆனுவல் எக்ஸாம் இல்லையா, அதனால உங்களுக்கு ஓரளவுக்கு 8th ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரை ரிப்பீட்டர்ஸ் நிறையவே கேட்பாங்க. அதனால இந்த கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் தான். அதுக்கப்புறம் ஆனுவலுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸும் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். சரியா, எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன் ஷாட்டாக நீங்கள் ரிவைஸ் பண்ணாலே போதுமானது. சூப்பராக மார்க் வாங்கலாம். டீச்சர்ஸ் அண்ட் தென் இந்த இதற்கான பிடிஎஃப் லிங்க்கும் நான் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிடுறேன். எல்லா சப்ஜெக்ட்ஸுமே தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் எல்லாமே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பிடிஎஃப் இருக்கும். டீச்சர்ஸ் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மறக்காம இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போலேருந்தே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டாக எல்லாருமே சூப்பராக 8th ஸ்டாண்டர்டில் மார்க் வாங்கிடலாம். ஓகேங்களா. அண்ட் தென் ஆனுவல் எக்ஸாமுக்கு ஒரு 2 இயர் கிட்டத்தட்ட 2 வருஷம் கொஸ்டின்ஸ் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். கமெண்ட்ஸ்ல இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே 2 மீடியத்துக்கும் இருக்கும். அப்புறம் ஆனுவலுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, அது எப்படி நான் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதுவும் உங்களுக்கு ஃபஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருவேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் என்னென்ன சொல்கிறேன் அப்படின்றது ஃபுல்லாகவே தெரியும். அண்ட் தென் நீங்கள் ஆனுவல் எக்ஸாமுக்கு எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஃபுல்லாக படிச்சு முடிச்சிட்டிங்களா, இல்லை இம்பார்ட்டன்ஸ் மட்டும் படிச்சுட்டு இருக்கீங்களா, எந்த சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, அண்ட் தென் அண்ட் தென் இப்போ 9th 10th பொறுத்தவரை ஓரளவுக்கு ஈஸி அப்படின்றது எனக்கு தெரியும் ஓரளவுக்கு. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள். டஃப்பான சப்ஜெக்ட்ஸையும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா. ஏன்னா 8th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு லாஸ்ட் வீடியோன்னு நினைக்கிறேன் இது இல்லையா. அடுத்து நீ வரப்போகிறது அகாடமிக் இயர் 9th ஸ்டாண்டர்ட் தான். ஸோ அதனால தான் நம்ம பசங்களுக்கு 8th ஸ்டாண்டர்டுக்கு இந்த இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் ஷேர் பண்ணிடலாம். ஷேர் பண்ண அப்படின்னா பசங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸுமே அதான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவில் பார்க்குறவங்களும் வீடியோவில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இல்லை சார் எனக்கு நான் கமெண்ட்ஸில் இருக்கிற பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க தாராளமாக, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரியா, பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோவில் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வீடியோவில் என்ன பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம். தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் எல்லாமே நான் ஒரே வீடியோவே கொடுத்துருக்கேன். அதனால தான். ஸோ தனித்தனி வீடியோ போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. ஏன்னா 10th போட்டுட்டு இருக்கோம், எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் பப்ளிக் எக்ஸாம்ஸுக்கு வரதுனால பேக் டு பேக் வந்துட்டு இருக்கிறதுனால என்னால் அப்டேட் பண்ண முடியல. ஓகேங்களா. ஸோ கண்டினியூவாக அது போடணும், லைவ் கிளாஸஸும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா, அதனால டைம் பத்த மாட்டேங்குது. ஸோ அதனால தான் நம்ம பசங்களுக்கு விட்டுறக்கூடாது. எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் நம்ம ஒன் ஸ்டார்ட்டாக போட்டுட்டோம் அப்படின்னா பசங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத மறக்காம நீங்கள் தான் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு மென்ஷன் பண்ணணும். தயவுசெய்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வரும்போது என்ன பண்ணலாம், ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், எல்லாருமே 8th ஸ்டாண்டர்டில் நல்லா சூப்பராக மார்க் வாங்கிடலாம். ஓகேங்களா. ஏன்னா 8th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொஞ்சம் அசால்ட்டாக விட வேண்டாம். 8th நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அதே எஃபோர்ட் தான் நீங்கள் 9th போட முடியும். அண்ட் தென் 9th எந்த அளவுக்கு நீங்கள் எஃபோர்ட் போட்டு படிக்கிறீங்களோ அதே தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க 10th ஸ்டாண்டர்ட் படிப்பீங்க. ஸோ அதனால பேஸ்மெண்ட் எங்கள் 8th ஸ்டாண்டர்ட் தான். அதனால நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும். படித்தா மட்டும்தான் அடுத்தடுத்து கேட்டகரி, அடுத்தடுத்து ஸ்டாண்டர்ட் போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த டஃபஸ்ட்டாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால தான் நம்ம பசங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே கொடுத்துடலாமே அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு நான் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து நான் குரூப்பில் கேட்டிருந்தேன் 8th ஸ்டாண்டர்டுக்கு வீடியோ போடலாமா அப்படின்ட்டு. நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்களுக்கு நான் இமீடியட்டாக நம்ம பசங்களுக்கு கொடுத்துடலாமே, இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக தான் வீடியோ கொடுத்துடலாம் அப்படின்னு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா. இது இங்கிலீஷ் மீடியம் பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் தென் தமிழ் மீடியத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ எல்லா மீடியத்துக்குமே எல்லா மீடியத்துக்குமே நம்ம பார்த்துடலாம். 2 மீடியத்துக்குமே இருக்கும். ஸோ 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணலாம், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வீடியோ மூலமாக பார்க்குறவங்களும் வீடியோ நீங்கள் பார்த்து கூட நீங்கள் ரெஃபர் பண்ணுறவங்க படிச்சிக்கலாம். இல்லை எனக்கு பிடிஎஃப் வேணும்னாக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபஸ்ட் கமெண்ட்ல பிடிஎஃப் பின் பண்ணிடுறேன். நீங்கள் ஃபஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற கொஸ்டின்ஸை கூட என்ன பண்ணலாம், நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். ஓகேங்களா. ஸோ அது மறந்துடாதீங்க. அண்ட் தென் நான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். அது எல்லா கொஸ்டின்ஸுக்கும் எனக்கு ரிப்ளை பண்ணுவீங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஏன்னா ஓரளவுக்கு என்என்எம்எஸ் நல்லபடியாக நம்ம கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம யூனிட் டெஸ்ட்ல இருந்தே நம்ம போட்டுக்கிட்டு வந்தோம். ஃபைனல் ரிவிஷன் எக்ஸாம்ஸுக்கும் நம்ம கீழே நல்லா போட்டு நல்லா சூப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதனால தான் நம்ம 8th பசங்களுக்கு ஆனுவல் எக்ஸாமினேஷனுக்கு ஒரு வீடியோ நம்ம போட்டுட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபைனல் எக்ஸாம் எழுத போறீங்க.
எழுதும்போது கொஞ்சம் நம்ம பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு நான் ஃபைனலைஸாக வீடியோ நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் தென் கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கிற நிறைய கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துட்றேன். ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், சாரி பப்ளிக்னே வருது பாருங்க, ஆனுவல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அண்ட் தென் ஆனுவலுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸும் இருக்குது. அதுவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாமே பொறுமையாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்கள் புக்கை வச்சு ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த கொஸ்டின் பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு போயிடலாம், சூப்பராக மார்க் வாங்க முடியும். ஸோ அதனால கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறத கொஞ்சம் வித்தவுட் ஆப்ஷனோட கொஞ்சம் படிக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற கொஸ்டின்ஸை வித்தவுட் ஆப்ஷனோட நீங்கள் படித்தா மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இதில் இருக்கிற 1 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் இருக்குல்ல, மேக்ஸு, சயின்ஸு, சோசியல், தமிழ், நான் எதிர்பார்க்குறேன் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் கேட்குற கொஸ்டின்ஸ் தமிழ்னு டைப் பண்ணி எனக்கு ஒன்னோட ஆன்சர்ஸ் ஃபுல்லாக டைப் பண்ணுங்க, சூஸ் இட் ஃபில்லப்ஸு. அதே மாதிரி இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியலு, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு நான் கேட்ட உடனே நான் கேட்டிருக்கேன் இந்த மாதிரி. தமிழ் மீடியம்னாலும் ஓகே, இங்கிலீஷ் மீடியம்னாலும் ஓகே, நான் உங்களுக்கு இத்தனை கொஸ்டின்ஸ்ல அப்டேட் பண்ணியிருக்கேன். ஒன்னோடுக்கான ஆன்சருக்கு எனக்கு கமெண்ட்ஸ்ல எத்தனை பேர் ரிப்ளை பண்றீங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். சரியா? நான் எதிர்பார்க்குறேன் எத்தனை பேர். ஏன்னா 9th 10th பசங்க, 9th-லேருந்து 12th வரைக்கும் உள்ள பசங்க நான் கொஞ்சம் கேட்டேன்னா ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் பசங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்களா அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். பார்க்குறேன் எத்தனை பேர் எனக்கு கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க. நான் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்கேன், இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா அப்படின்னா எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கேன். எத்தனை பேர் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். ஓகேவா? அண்ட் தென் சயின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா சோசியலாக லாஸ்ட் தான் வரும். ஏன்னா சோசியல் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் எல்லாமே இருக்கிறதுனால கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க, எல்லா வீடியோலையும் நீங்கள் வீடியோ மூலமாக பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் நான் சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துட்றேன். நீங்கள் என்ன பண்ணலாம், பிடிஎஃப் கூட நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கலாம். சோசியல் சயின்ஸ் வந்தாச்சு. ஸோ சோசியல் சயின்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர் சேம் தான், 2 மீடியத்துக்கும் நம்ம செக் பண்ணிடுவோம். இது இங்கிலீஷ் மீடியம். அதே மாதிரி தமிழ் மீடியத்துக்கும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குது. தமிழ் மீடியமும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணிடுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் காமிச்சிருக்க கொஸ்டின்ஸு அண்ட் தான் நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். அதில் லிங்க்கில் செக் பண்ணி என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே நீ ஒன் ஷார்ட் டவுன்லோட் பண்ணிட்டு எல்லாமே உட்காந்து பொறுமையாக அதை படிங்க. ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் புக்கில் மார்க் பண்ணாலும் சரி, அதை மார்க் பண்ணிவிட்டு படித்தாலே போதும். எல்லாருமே ஆனுவல் எக்ஸாமில் எல்லா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி சூப்பராக 80 above நீங்கள் வாங்கிடலாம். இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் படிக்கக்கூடாது. நான் கமெண்ட்ஸில் கொடுத்துருக்குற அந்த ப்ரீவியஸ் லாஸ்ட் 2 இயர் கொஸ்டின், அப்புறம் பப்ளிக் மாடல் கொஸ்டின், அந்த ஆனுவல் மாடல் கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் படிச்சுட்டாலே போதும். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்களா, எல்லாம் ஓரளவுக்கு அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் ரிவைஸ் பண்ணாலே போதுமானது. எல்லாருமே சூப்பராக மார்க் வாங்க முடியும். ஸோ ஆனுவல் எக்ஸாமுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் படிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் ஓரளவுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் படித்த கொஸ்டின்ஸை படித்தாலே போதுமானது. ஓரளவுக்கு எல்லாம் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்க மறக்காம உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த வீடியோ அப்படின்றது எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு 2 மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். தமிழ் மீடியத்துக்கும் கொடுத்துருக்கிறேன், இங்கிலீஷ் மீடியத்துக்கும் கொடுத்துருக்கேன். அதனால கொஞ்சம் டைம் கொஞ்சம் லென்த்தாக தான் வந்திருக்கும். கிட்டத்தட்ட 9 to 10 minutes கூட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம என்னென்னலாம் சொல்லியிருக்கோம் அப்படின்றது. அதன்படி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலும் எல்லாருமே ஆனுவல் எக்ஸாம்ஸில் என்ன பண்ணலாம், சூப்பராக மார்க்கு வாங்க முடியும்.